ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிராஃப்ட்ஸ்மேன் 5 நம்ம வேர்ல்டு கட்டி வச்சுருப்போம்ல கைஸ். அதில் சில பல பில்டெலாம் ரொம்ப நாள் கழிச்சு கட்டி வச்சுருக்கேன், கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்கள மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, அது உடச்சிட்டேனே. பார்க்காதவங்களுக்கு தான் என்னோடய வீடியோ சொல்லிடுறேன். அதில் வந்து ஒரு மாதிரி மொக்கையாக வந்திருக்கும், இதில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது வந்து டிவி கைஸ், இது வந்து சோஃபா. இங்கே வந்து சில்ல பண்ணி உட்காந்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஷீல்டு வேறு பேசிகிட்டு இருக்கு. சரி ஓகே. இது வந்து கேட்டோகிராஃபி டேபிள், அது வந்து மேப்பு போடுறதுக்கு. ஸ்மித்திங் டேபிள், அப்கிரேடிங் கியர். ஓகே, இது வந்து பார்க்காதவங்களுக்காக போடுறேன். மேலே போனால் வந்து மொட்டை மாடி மாதிரி இது பண்ணும், டூல்ஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி. இது வந்து ஷெல்டர் பாக்ஸ், அட்வென்ச்சர் கிட்டுன்னு நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். மேலே சரி ஓகே, இதை பற்றியெல்லாம் சொல்லிடுறேங்க. மேலே இருக்கிறது ஒன்றும் இல்லை, உள்ளே ஸ்னோ கோலம் வச்சுருப்பேன். ஜாம்பி அந்த மாதிரி எவனாவது இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்னோ பால் எடுத்து போடும், ஃபயர் பால் மாதிரி. அது எரியும். அது சொல்லிட்டேன்னா இப்போ வந்து இது பாருங்க, இது வந்து என் டாக் ஹவுஸ். என்னடா கன்றாவே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இது பாருங்க, இப்படி படுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு டாக் பார்க்கலாம். ஹாய் டியூட், எப்படி இருக்கு? போன்ஸ் தான் இல்லை நம்மக்கிட்ட அதுக்கு போடுறதுக்கு. சாரி டியூட், அப்புறம் வர பாய். இது கொஞ்சம் ரீபில்டு பண்ணலாம் கைஸ், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். V1 ரீபில்டு அப்படி சொல்லுங்கள். இதுதான் என் வில்லேஜ். போன பாட்டில் சொல்லியிருப்பேன், சரி இப்போயும் சொல்கிறேன். இது வந்து ஒரு கோயில் மாதிரி கைஸ், கோவில் மாதிரி. என்ன கட்டலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொன்னால் யாருமே சொல்லலைங்க. ப்ளீஸுங்க சொல்லுங்கங்க, இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்ன கட்டலாம்? சிவன் கட்டலாமா, விநாயகர் கட்டலாமா, ஜீசஸ் கட்டலாமா, யார் கட்டலாம்? நீங்களே சொல்லுங்கள். வந்துச்சுரா, இருங்க வரேன், நெட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நெட் ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே, என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கல்க்கு வெயின்னு ஒன்று இருக்கும்ல கைஸ், அதை எடுத்து அந்த மேக்மா பிளாக் மேலே போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளாக் வருது, ஸ்டைலாக இருக்க பிளாக்கு. அப்பா, இது மாதிரி என்ன அடி உண்டு. யாரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் ஐடியா? வில்லேஜர் போடா போடா, அது மேலே போய் நில்றாடி போயிட்டு போடா. சரி ஓகே, நம்ம வந்து இதில் போகலாம். இது வந்து கைஸ் ஒரு ட்ராக் மாதிரி கட்டியிருப்பேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சரி அவங்க போய் காமிக்கிறேன். பாருங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் போய் முடியும் மாதிரி சொல்கிறேன். இருங்க. சரி ஓகே, இது வந்து நேராக போய் இங்கேருந்து உள்ளேருந்து இந்த வழியாக போய் 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 சரி ஓகே, ஏட்ரா போட்டு பறக்கலாமா? பறக்கலாம். இருங்க, இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். போடு வச்சிங்கண்ணே. சரி ஓகே, இது வந்து என்னோடய மைன் கைஸ், மைன் பண்ணுற இடம். இந்த பக்கம் அயன் மைன் பண்ணுற இடம், அயன்லாம் வந்து மைன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பக்கம் வந்து கோல்டு மைன் பண்ணுற இடம், கேஜிஎஃப்பில் வர மாதிரி.
இது மூணுத்தையும் நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதாவது கட்டணும். கட்ட டைமே இல்லை. சரி ஓகே வாங்க, நான் இப்போது புதுசாக ஒன்று கட்டியிருக்கேன் சொன்னேன்ல. இல்லை கைஸ், முதல்ல பார்க்காதவங்களுக்கு முதல்ல இதெல்லாம் காமிச்சிடலாம். இது டாய்லெட், இது டாய்லெட்டை திறந்து வச்சிருக்கேன். சரி, இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கேன் சொன்னேன்ல கைஸ், அது என்னவென்றால் ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, காலையிலேயே மாற்றிக்கிறேன். இது மேலே போகணும். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க கைஸ், சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எண்டு போர்ட்டல் இருக்குல்ல கைஸ், அதுக்கு போகிறதுக்கான வழி. என்னடா நீ சொல்கிற யூ கண்ட்ரி ப்ளோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். சரி ஒரே ஒன்று இருங்க கைஸ், நம்மளுக்கு இப்போது இதில் போகணுன்னா போட் தேவை. கோட் இல்லை, போட்டு. சரி ஓகே, பார்க்கலாமா கைஸ்? ரொனால்டோ சுய் சுய் அப்பா என்ன ஷார்ப்பு. சரி ஓகே, போட் 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 வேர் இஸ் த போட்? ஓகே செஞ்சாச்சு. 2 போட் செஞ்சு வச்சுப்போங்க கைஸ். ஓகே, இப்போ மறுபடியும் ரொனால்டோ சுய், மறுபடியும் சுய். இதுதான் என் வீட்டு மொட்டை மாடி கொஞ்சம் இது. ஓகே இருங்க கைஸ், கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது, இதையும் மாற்றிப்போம். கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. சரி ஓகே, நம்ம செஞ்சு வச்ச போட் எடுத்து இங்கே போட்டுக்கலாம் கைஸ். ரெடியாக இருந்துக்கோங்க. 3, 2, 1. இப்போ நம்ம போட்டில் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஹை ஸ்பீடில். பாருங்கள் அந்த டார்ச் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். ஐயோ மேப்பு காணாம போச்சு. அதான் கைஸ், இதான் எண்டிங் மேப்பு. இப்போ இங்கே வந்துட்டோம். இதெல்லாம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து மெட்ரோவில் எப்படி சரி மெட்ரோவில் வேணால் நான் புரியிற மாதிரி சொல்லிடுறேன். 2 பஸ்ஸு ஏறணும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருநெல்வேலி போகணுன்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலி போனால் ஃபஸ்ட்டு வேளச்சேரிக்கு ஒரு பஸ்ஸு, வேளச்சேரியிலேருந்து திருநெல்வேலி போகணும். அது மாதிரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போது ஃபஸ்ட்டு போட்டில் ட்ராவல், அடுத்து இந்த மைன் காட்டில் ட்ராவல். இப்போ இதில் ட்ராவல் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் கைஸ். மைன் காட்டில் போகும்போது மட்டும் நான் நைட்டில் மாற்றிக்கிறேன் கைஸ், கோச்சுக்காதீங்க இருங்க. அப்போ தான் அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க போகலாம். பிரைட்னஸ் இருங்க கைஸ், ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ இருக்கு பாருங்கள் சஸ்பென்ஸு. இப்படி அங்கே என்ன எழுதிருக்கு படிங்க, ஹாய் மேன். நானாக கட்டி வச்சுருந்தேன். எப்படி இருக்கு கைஸ்? இப்படி ஸ்டைலா என்னது மாஷா கெத்தா. இன்னொருத்த அடிக்கிறாங்க கைஸ். சரி ஓகே, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே எந்த நாயும் வராது. நாயே வேண்டாவன். சரி ஓகே, இப்போ இது மெட்ரோன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் மனசில். இந்த பக்கம் போனால் வில்லேஜுக்கு கீழே போகலாம், இந்த பக்கம் போனால் எண்டு போட்டில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எண்டு போட்டில் போய் போகலாம். ஸ்டைலாக இருக்கும் பாருங்க கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கண்டினியூ பண்ணலாம். எதில் விட்டேன்? எண்டு போட்டலாம் வில்லேஜான்னு கேட்குது. ஃபஸ்ட்டு எண்டு போட்டில் போகலாம், அதுக்கப்புறமா வில்லேஜுக்கு போகலாம்.
ரொம்ப பளிச்சுன்னு இருந்தால் ஃப்ளாஷ் லைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கைஸ். இது சரி ஓகே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து உழுவணும் கைஸ். ஆனால் வேறு லெவலில் இருக்கோம் கைஸ். வேறு லெவலான ஜேர்னிக்கு ரெடியாக இருங்க. 3, 2, 1. இதுக்கு மேலே பாருங்கள் இப்படி ஸ்டைலா வேறு லெவலில் இருந்துச்சா கைஸ். இஷ்டப்பட்டு கட்டினேன் ரொம்ப. போடு இதெல்லாம் நான் தான் கைஸ் கட்டினேன். நீ நிஜத்தில் வந்தால் இப்படி இருக்காது. பாருங்க ஸ்டைலா மாஷா கெத்தா. அவ்வளோதான் இப்போ வந்துட்டோம். எப்படி இருக்கு கைஸ்? அப்படியே ஸ்டைலாக இருக்கா? எண்டு போர்ட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று காமிங்க கைஸ். இந்த ரூமில் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டுபிடிங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதோ இது வந்து ஒரு சீக்ரெட் என்ட்ரன்ஸ், சீக்ரெட் பேஸ் மாதிரி கைஸ். இப்படி உள்ள லாவாவுக்கெல்லாம் பூந்து போகலாம். இங்கே வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்டியிருக்கேன். என்னடா சொல்கிற யூ கண்ட்ரி புலோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஃபஸ்ட்டு இந்த வந்து ஒரு 4 தடவை ப்ரெஸ் பண்ணணும். 1, 2, 3, 4 ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இங்கே போய் பார்த்தா அயன் கோலம்னா சாவர சவுண்டு கேட்கும். கேட்ட உடனே இது வந்து ப்ரெஸ் பண்ணினே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணினே இருந்ததுனால இப்போ அவனுக்கு அடிக்கணும். இந்த டைமில் நம்ம கத்தி திட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கணும். இப்படி அடித்தோன்னா அயன் நம்மளுக்கு இங்கே அவ்வளோ கணக்கில் சேருங்க. ஸ்டைலா இப்போ வாங்க எண்டு போட்டலுக்குள்ளே போகலாம். ஐயோ அடிபட்டுச்சு. ஓ ஓ ஓ ஓ அப்பா போயிடுச்சு. சரி வாங்க இப்போ போய் எண்டு போட்டில் ஓப்பன் பண்ணலாம். அப்பா ஒரு மாதிரி தீமாக இருக்குது. லாஸ்ட் என்ட்ரப்பல் அப்பா எண்டு போட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். வாங்க ஃபைட் பண்ண போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ் ஃபைட் போட போகிறோம். இப்போ ஹெல்த் கம்மி தான் எண்டர் ட்ராகன் சொல்லி அவன் தான் வந்து இந்த ஐலாண்டுக்கே பாஸு. அவனை வந்து நம்ம இப்போ சாவடிக்கணும். இதோ இந்த பக்கம் தான் இருப்பான் அவன். இதோ இங்கேன்னு நினைக்கிறேன். அதோ இதோ 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 இருக்க மாட்டேங்க அந்த ட்ராகன். அடிக்கிறான்டா. இவனை அடிக்கணும்னா முதல்ல மேலே சில எண்டு கிறிஸ்டல் மாதிரி சிலது இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கைஸ். கையில் வாட்டர் பக்கெட்டோடு இருக்கணும், இல்லை சாப்பிச்சிருவான். கிளச் பண்ணணும். ஓகே இப்போ வந்து எலக்ட்ராவை மாட்டிடலாம். அடிக்கிறான்டா. ஓகே ஃபஸ்ட்டு கிறிஸ்டல். இது பேர் தாங்க எண்டு கிறிஸ்டல். ஐயோ அடிக்கிறான்டா. சரி ஓகே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். சரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே மறுபடியும் இப்போ வேறு எது ஓடிக்கலாம். பாஸ் ஃபைட் எண்டர் ட்ராகன். சரி இப்போ இந்த எண்டர் ட்ராகனை கொஞ்சம் அடிக்கலாம். நான் வரமாட்டேன். டே எண்டர் ட்ராகன் கீழே வாடா. நீ வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ தான் அவனை அடிக்கணும். தோ வந்துச்சு அடி. அடிக்கிறான்டா. ஐயோ
ஏற்றிக்கலாம். மறுபடியும் என்ட்ரி லிஸ்ட்டில் போய் ஒஸ்ட்டு வந்துடலாம். ஐயோ தப்பு பண்ணுறேன். ஓகே மறுபடியும் பார்க்கலாம். சரி ஓகே இப்போ இங்கேருந்து நாங்கள் பறந்து போகலாம். ஐயோ எடுத்துருப்போங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்பா தப்பிச்சிட்டேன். இந்த பாஸ் வெயிட் இந்த லைக் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ மாதிரியாவது இப்போ இதை போய் உடைச்சிட்டேன். ஆனால் செத்துட்டேன். ஐயோ சரி ஓகே மறுபடியும் போகலாங்க. வந்துட்டாங்க. நாங்கள் சாவடிச்சு திரும்ப வயசு இருங்க. எல்லாம் ட்ரைஸ் பண்ணி போடுங்க. Okay. பிளாங்க்ஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் எங்கே ஓட்ட போடணுமோ அங்கேயே ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் என்டர்டேக் நீ செத்தடா. மறுபடியும் அந்த காட்சியை பார்க்கலாம் கைஸ். ரெடியாக இருந்துக்கோங்க. ஸ்டார்ட். ஓ சூப்பராக இருக்கு கைஸ். எல்லாம் என்டர்டேக் வந்துட்டேன்டா. ஓகே அங்கே பறந்து போகலாம். தள்ளி விட்டான்டா. ஏதோ எந்திரிக்க என் பைத்தியக்காரனால. இது ஏன் மிஸ்டேக் தான் மிஸ். இதில் என்டர்டைன்மெண்ட் குறை சொல்ல முடியாது. இவன் ஒருத்தன் பீஸ் போடாங்க. இது பாஸ் ஃபைட் நீங்களாம் வரக்கூடாதுடா. போடா நீங்களாம் டம்மி பீஸ் நீங்களாம். போடா செத்துக்கூடா. அதனடா ஆசை. அப்பா லைட்டாக பறந்துட்டு ட்ராகனு அப்பா ஹெல்த் எடுத்துக்கிட்டு இப்போ வச்சுட்றா. செத்துட்டேன்.
இப்போது கிறிஸ்டல்லாம் வச்சிட்டேன் கைஸ், அவ்வளோதான். இப்போ போய் அந்த பாஸை சாவடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இந்த வாட்டி போய் எல்லோரும் இப்போ வெறியாக இருங்க. வி வில் கில் என்டர் டிராகன், வி வில் கில் என்டர் டிராகன். கமெண்ட் சொல்லுங்கள், இவ்வளோ லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். வி வில் கில் என்டர் டிராகன், வி வில் கில் என்டர் டிராகன். போட் செத்தாண்டா என்டர் டிராகன். மறுபடியும் அந்த காட்சி கைஸ், பாருங்க. ரெடியா கைஸ்? 3, 2, 1. நான் வாய முடிக்கிறேன், பாருங்க. செத்தாங்க கைஸ். கூடாது. என்டர்மேன் டம்மி பீஸு, அவன் டம்மி பீஸுன்னா இவன் எடுத்து பாக சாப்பிடிக்க வந்தான். இவன் வந்துக்கிட்டு வெறுப்பத்திக்கிட்டு இருக்கான் வந்து. சரி ஓகே, இப்போ அவன் வர வா ஒரு கை பார்த்துடலாம். அவன் என்ன உனக்கு? ஐயோ பாம்பு போட்டான்டா எவனும். இது வந்து என்ட்ருபல் கைஸ், நம்ம எங்கே தூக்கி போடுறோமோ அங்கே போயிடுவோம். தூக்கி போட்டு காமிக்கிறேன். கழுத்து நல்ல வேலை, வேற எங்கேயாவது வெட்டியிருப்போம், பயந்துட்டேன். நம்மகிட்ட டிஎன்டி இருக்குல்ல, அதை வச்சு காலி பண்ணிடலாம் கொஞ்சம். இப்போ வாடா வா என்டர் டிராகன். நம்ம ஓடி நாத்து நம்ம எழுத்து குறைஞ்சி செத்துட்டான்டா. போடு, வேற லெவலு செத்துட்டான் பாருங்க. விடிவு காலம் பிறக்கட்டும். இப்போ இவனுடைய எக்ஸ்பி எல்லாம் போட்டிக்கணும். எக்ஸ்பி நான் தூங்கி இருக்குல்ல, அதுதான். எவனோட தடிக்கிறேன். எவன்டா இதுவா? இவன் துப்புன ஸ்பெல்லு கைஸ் அது. எவன்டா அவன்? எவன்டா அவன்? காமெடி பேசுவான். சரி வா பார்த்துலாம். வா 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 நீ பார்த்துலாம்டா. வாடா, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. எங்கே போனேன்? கைஸ் என்டர் டிராகனோட முட்டை. வருவாங்க எல்லா என்டர்மேனே வெறுப்பேற்றலாம். கூப்பிட்டு இப்படி அவங்க மேலே எய்ம் பண்ண வெறுப்பாயிருவானுங்க. எல்லா என்டர்மேனே வர வச்சிட்டேனா? ஓகே, இதோ இங்கே ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கானே, அவனையும் கோவப்படுத்தலாம், இவனையும் கோவப்படுத்தலாம். அங்கே எதுவும் இருக்குது கைஸ், அதுலேயே போகலாமா? வாங்கடா எல்லாரும் சீக்கிரம். இருக்கலாம்.
எஸ்கேப். அவ்வளோதான், வெடிச்சாவுண்டா வெடிச்சாவுண்டா. அந்த மாதிரி இங்கே ரெஸ்ட் எடுப்போம். கீழே எல்லோரும் நம்ம மேலே கோபமாக இருக்கானுங்க. இதெல்லாம் செத்துட்டாங்களே, அப்படியே நான் போய் பண்ணும். வந்து அது மேலே ஏறுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. ஒரே நிமிஷம் கைஸ். இல்லை கிரியேட்டிவ்லாம் போவேனா? இவனுங்க மூஞ்ச பார்த்தாலே இவனுங்க அடிப்பாங்க நினச்சேன்டா. எவன்டாவன் எவன்டாவன்? ஐயா உன்னையாவது அடிச்சேனா கைஸ்? வேறு வழி இல்லை. பைத்தியக்கார பயமில் வந்து பைத்தியக்காரன். ஐயோ சரி ஓகே கைஸ், நம்ம தான் இந்த எண்டர் ட்ராகன் பாஸை சாவடிச்சிட்டோம்ல. இப்போ வந்து ஒரே நிமிஷம் வந்து சர்வைவலு. இப்போ எதுக்கிட்ட மூட பீஸ் உள்ள போட்டேன்னு கேட்டிங்கன்னா, க்ரீப்பர் பைப்பில் இங்கெல்லாம் வந்திருக்கா எக்ஸ்பி. அங்கே சாப்பிட்டு சொல்ல கைஸ், அந்த எண்டர் ட்ராகனோட எக்ஸ்பி இது பாருங்க, நம்மளுக்கு 67% இருக்குது எக்ஸ்பி. இப்போ போன தடவை சாரிடா கோலம். இந்த வாட்டி கைஸ் கூட அந்த சாவடிச்சிருவேன் கைஸ். போன வீடியோவில் எப்படி மொக்க வாங்கினேன், ஆனால் இந்த வீடியோவில் மொக்கையே வாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவில் இதெல்லாம் பில்டு பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா சர்வைவலில் சாவடிப்பேன். ஓ ஆமாம்ல, பீஸ்ஃபுல் மோடில் இருக்குல்ல, ஈஸி மோடு மாற்றிடலாம். ஓகே, ஆங்கிள் பார்த்தாச்சு. நான் போக மாட்டேறேன். ஓ ஐயோ, இது இருந்தால் எப்படி மாற்றணும்? டே வார்டன், போன வீடியோவில் சாவடிக்க மொக்க வாங்கினால இந்த வீடியோவில் மொக்க வாங்குவேன். வாங்கினாலும் வாங்குவேன், வாங்கங்காட்டி போவேன், அது என் இஷ்டம். ஆனால் மொக்க மட்டும் வாங்கினேன் செத்துருவேடா நீ. ப்ளீஸ் 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 இருங்க கைஸ், கடவுளை கும்பிட்டார். கடவுளே தயவு செய்து நான் ஜெயிச்சு கூடாது. உடன் போடு, சாவடிச்சிட்டேன். அப்பா நல்ல வேலை மொக்க வாங்கலை. அப்பா இப்போதாங்க மூஞ்சில் சிரிப்பு வந்திருக்கு எனக்கு. நான் மட்டும் அவுட் ஆகிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குன்னு தெரியுமா? பாருங்கள் என்ன திறமா இருக்கும். இருங்க, இல்லை அது எதுக்கு பண்ணிக்கிட்டு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்படி சொல்லவே மாட்டேன், வாடை நான் அடிக்கிறேன்னு சொன்னேன்ல கைஸ். இப்போ வந்து மூஞ்சிக்கு நானும் வாடணும் சண்டை போட போகிறோம். இல்லை சண்டை போட போகிறோம், அவ்வளோதான். போர் அடிக்கிட்டு கைஸ். தான் கைஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ண வேணும், ஷார்ட்ஸு போடலான்னு இருக்கேன். போன வீடியோவில் போட்டுனே ஷார்ட்ஸு அந்த மாதிரி. சரி ஓகே, அடி 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 போட்டு அடி அடி போட்டு. சரி செத்துட்டாங்க கைஸ். நல்லா இருக்கே, ஜும்கலக்கான்னு விளையாடலாம் போல இந்த மாதிரி.
சரி ஓகே கைஸ், இப்போது வீடியோ முடிச்சா எனக்கு போர் அடிக்கும். அதனால் எண்டுக்கு போயிட்டு சில பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். அதுதான் அந்த பயம். இப்போ எண்டர் ட்ராகன் சாப்பிடுச்சோன்னா கைஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். சரி பயம். இப்போ இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பி எங்கே அந்த வில்லேஜ் அது அப்பா கரெக்டாக வந்துட்டோம்ல. இது வந்து தள்ளி விட்டுலாம். போ 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 போண்டேன். குட் கை, அவன் போயிடுவான். இருங்க கைஸ், 4வது டைம் அந்த காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடி 3 2 1. ஓ ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது கைஸ் இது. சரி ஓகே, ஓகே பொடா எண்டுக்கு பொடா எண்டுக்கு இப்போ நம்ம வந்து சண்டைலாம் போட வரல கைஸ். பிளாக்ஸ் மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த பிளாக்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த பிளாக்ஸ் யூனிக்காக இருக்காது. ஆனால் வந்து இதை வந்து ஒரு 4 என்ஸ்டோன் வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ஒரு பிளாக் வரும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பண்ணணும். அந்த என்டர்மேனு குரூப் என்ன பாடுபடுத்தினாங்க, அதுக்கு நீ அனுபவிடா. எங்கடா போயிட்டான் அவன்? ஒரு பைத்தியக்கார பிடுங்க. ஆமாம் கொஞ்சம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இருங்க, உங்களுக்கு ஒரு கட்சின்னு காமிக்க மாட்டேன். இந்த கேமை முடிச்சா ஒரு கட்சின்னு வரும். ஐயோ அடிச்சு சுத்துறான் அவனு, பைத்தியக்கார பையங்க. எவனே அடிக்காதீங்க, நான் பாட்டுக்கு போகிறேன். நான் கீழே தாங்க பார்த்துட்டு போகிறேன். அவனை நான் எங்கேயுமே பார்க்கல. நிறைய கேம்ஸ் இருக்குது எஸ்போட. பாப்பி ப்ளே டைம் இருக்குது, ஸ்கேரி டீச்சர் இருக்குது, கிரானி 2 3 எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது, பாப்பி ப்ளே டைம் காசு கேட்கும். அதுதான் சரி. கட்சின்னு பார்க்க ரெடியா கைஸ்? லெட்ஸ் கோ. இது வந்து பார்க்காதவங்களுக்கு பாருங்கள். see the player you mean player, yes, take care, it has reached high level now. Read your thoughts that matter. Think we are part of a game like this, play நம்மளுக்கு எதுக்குது? The work with a million others in the drawer cannot reach the tomb. No. சரி ஓகே, துப்பு ஊற்றலாம். இந்த
கேமை முடிச்சிட்டோம் சொல்கிறாங்க, அதுதான் லோடிங். நார்மல் வேர்ல்டுக்கு வரோம்னு நினைக்கிறேன். என்னடாச்சு? வந்துட்டேன். ஏய் ஆண்டா நீ விட்டு விட்டு வெளிப்படா விட்டு விட்டு கண்ட்ரி ஃப்ளோ வெளியே போடான்னா போடா வெளியே விட்டு வெளியே வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிறானுங்க. இருங்க ஓடு ஓடு செத்துறானே. எனக்குள்ள இருந்தா நாட்டை நல்லா பார்த்துக்கோ. ஃப்ளவர் கொடுக்குறேன், அவனுக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் கைஸ். இப்போ என்னடா அது எத்தனை வந்தேன்னு கேட்டிங்கல்ல, அதை காமிக்கிறேன் வாங்க. இதோ ஓகே. நம்ம கட்டினதை வச்சு என்ன கட்டலாம்? லைவ்லேயே ஏதாவது கட்டலாம் கைஸ். நான் வீடியோ போயிட்டுருக்கல, இதுலேயே எங்கே கட்டலாம்? இங்கே கோயில் கட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே கட்டக்கூடாது. மண்டியா போடா கோயில் விட்டா. ஐயோ பயப்படின்னு நினச்சியா? இதா உடனே நடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ரெஸ்ட் இன் பீஸ். சரி ஓகே, எங்கே கட்டலாம்? ஐடியா, நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியில் கட்டிடலாம். இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு என்ட்ரு வேணும். இதை ஆக்டிவேட் பண்ண பாருங்கள், இந்த என்ட்ரு பருக்கும் பறக்குதா? இது எங்கே விழுவுதோ அங்கே நம்ம ஸ்பான் ஆயிடுவோம். இப்போ நான் அது போட்டோம்ல, இப்போ நான் போகிறேன், திடீர்னு ஸ்பான் ஆகும் பாருங்க. திடீர்னு எப்போ வேணாலும் நடக்கலாம் அது. சரி ஓகே, அது பாருங்க சொல்லலை, கீழே வந்துட்டேன் பாருங்க. ஓகே கைஸ், இது நம்ம பில்டு பண்ணிட்டு இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா